நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய த்ரெட்ஸ் அக்கவுண்ட்ல நம்ம லைக் பண்ண போஸ்டர்ஸ்லாம் எப்படி வியூ பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். எப்படி லைக் பண்றது, எப்படி வியூ பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, த்ரெட்ஸ் ஆப்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ த்ரெட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இங்க இது போல நிறைய போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ இது போல உங்களுக்கு பிடிச்ச போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாருங்க, நீங்க வந்து லைக் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச போஸ்டர்ஸா இருக்கட்டும், அல்லது இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய போஸ்டர்ஸா இருக்கட்டும், அத வந்து நம்ம அப்புறமா வியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு லைக் பண்ணலாம். அப்படி இல்லனா பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லைக் பண்ணி வைக்கலாம். ஓகே, இப்போ அது போல வந்து பாருங்க, உதாரணத்துக்காக நான் வந்து ஒரு சில போஸ்டர்ஸ் வந்து நான் லைக் வந்து பண்றேன். இது போல வந்து பாருங்க, நீங்க வந்து லைக் வந்து பண்ணுவீங்க. இப்போ வந்து பாருங்க, இது போல நான் வந்து ஒரு சில போஸ்டர்ஸ் வந்து நான் லைக் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ இது போல லைக் பண்ண போஸ்டர்ஸை எப்படி நம்ம இப்போ வியூ பண்ணலாம், எப்படி லைக் பண்ணதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது போல நீங்க வந்து தெரிஞ்சு லைக் பண்ணாலும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடி தெரியாத லைக் பண்ணி வச்சிருந்தத கூட நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். நீங்க வந்து இது வரைக்கும் என்னென்னலாம் லைக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்களுடைய அக்கவுண்ட் கூட இது போல வியூ பண்ணி கூட நீங்க வந்து பாருங்க, நீங்க வந்து பார்க்க முடியும். எந்தெந்த போஸ்டர்ஸ்க்குலாம் அவங்க வந்து லைக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நீங்க அதுக்கு த்ரெட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. த்ரெட்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ரொஃபைல் பேஜ்ல வந்து பாருங்க, மேல டாப்ல ரைட் சைடுல 2 பார்லைன் இருக்கும். 2 கோடு. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2 கோடு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து பாருங்க லைக்டு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. லைக்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்க. லைக்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் நீங்க லைக் பண்ண அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க 1 பை 1 இருக்கும். இப்போ வந்து பாருங்க, அந்த இது வரைக்கும் நீங்க லைக் பண்ண அந்த போஸ்டர்ஸ்லாம் நீங்க இந்த பேஜ்ல இருந்து வியூ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் வந்து லைக் பண்ண அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாருங்க, இப்போ இந்த பேஜ்ல வந்து ஷோ ஆகுது. இப்போ நீங்க வந்து இந்த பேஜ்ல இருந்து அந்த போஸ்டர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அன்லைக் பண்ணணும். இப்போ நீங்க லைக் பண்ணிருக்கீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த லைக் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அன்லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்டர்ஸ்லாம் ரிமூவ் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, நான் டோட்டலா எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து எல்லா போஸ்டர்ஸ்ல இருக்கக்கூடிய லைக்கும் நான் வந்து அன்லைக் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, டோட்டலா எல்லாமே அன்லைக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிமூவ் ஆகல. இந்த பேஜ் ரீலோட் பண்ணும்போது இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். இப்போ டோட்டலா எல்லாமே அன்லைக் பண்ணதுனால எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நம்ம வந்து இன்னொரு வழியை பயன்படுத்தியும் நம்ம வந்து லைக் பண்ணதை வியூ பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து பாருங்க, இப்போ இந்த போஸ்ட் வந்து லைக் பண்றேன். இப்போ இந்த போஸ்ட் வந்து லைக் பண்ணிட்டேன். இப்போ லைக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து ஹோம் பேஜ்ல தான் இருக்கு. இப்போ ஹோம் பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க 2 கோட் இருக்கும். இந்த 2 கோடை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க லைக் ஐகான் இருக்கு. இந்த லைக் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் பண்ண அந்த போஸ்டர்ஸ்லாம் வியூ பண்றதுக்கான பேஜ் வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, நீங்க லைக் பண்ண போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். இதுல வந்து நீங்க வியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் அன்லைக் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் வந்து ரிமூவ் பண்றேன். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ வந்து பாருங்க, திரும்ப இத லைக் பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்க முடியும். இப்போ இத வந்து லைக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து லைக் பண்ணத நம்ம வந்து ஈஸியா இன்னொரு வழியில நம்ம வந்து வியூ பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க, இத வந்து ஸ்வைப் பண்ணுங்க. லெஃப்ட் சைடுல இருந்து இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா, இப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஃபீட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து குயிக்கா வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டு இந்த லைக்க கிளிக் பண்ணிட்டு, இப்போ நீங்க வந்து லைக் பண்ண அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இது போல வந்து பாருங்க, லைக் பண்ணத நம்ம வந்து ஈஸியா வியூ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.